இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நியாய விலை கடைகளிலும் இவங்க வந்து ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க, செறிவூட்டப்பட்ட அரிசி. அதாவது நிறைய பேருக்கு சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஃபாலிக் ஆசிட்டு, ஜிங்க்கு, இப்படி இன்னும் சில ஐட்டத்தெல்லாம் ஆட் பண்ணி 100 கிலோவுக்கு 1 கிலோன்ட்டு அதை வந்து அரிசியை அரைச்சி அதில் இதை ஆட் பண்ணி 100 கலந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? பல பேர் வழக்குக்கு போனாங்க, பூ உலகின் நண்பர்கள் போனாங்க, அப்புறம் சில தமிழ் தேசிய பேரியக்கம் போனாங்க. அப்போ போன போது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டது, இதில் வந்து இந்த எச்சரிக்கை வாசகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏன் வந்து இந்த எச்சரிக்கை வாசகம் இல்லாமல் கொடுக்குறீங்க? ரத்த சோகை இருக்கிறவங்களோ தலசீமியா இருக்கிறவங்களோ இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படும் சொல்லி இவங்க வழக்குக்கு போனபோது அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் சம்பந்தமாக உருவாக்கி இருந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. திருத்தத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எச்சரிக்கை வாசகத்தை போடவே வேறான்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா டாக்டர்? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து மரபணு மாற்றப்பட்ட அப்படிங்கிறத அவர் வந்து முதல்ல பேசினவர் சொன்னாரு 2020 ஜூன் மாதம் 6ஆம் தேதின்னு சொன்னார். கரெக்டுங்களா? அப்போது மரபணு மாற்றப்பட்டங்கிறத மரபணு மேம்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட அப்படின்ட்டு மாற்றி சேல் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் இவர்கள் கொடுப்பது சம்பா வகையை சார்ந்த அரிசி இது. சரிங்களா? இப்போ இது எல்லா சத்துக்களும் அடங்கியதாக இருக்குமா? இது முதல்ல நேயர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசா கேள்வி, கண்டிப்பாக புரிதலுக்காக சொல்றேன். நேயருக்கு அன்பு வணக்கம். முதல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மாறி சொல்லியிருக்கிறாங்க, புரிதல். ஏன்னா நேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜெனட்டிக்கலி எடிட்டட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி உண்மையாகவே உலகத்திலேயே நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இதை வந்து ஜெனட்டிக்கலி எடிட் பண்ணி இந்த ரைஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள்லாம் இந்திய கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குது. கரெக்ட். அப்படி ஒரு வேளை அந்த அரிசி வந்துச்சுன்னா கண்டிப்பா மூட்டையில போடுங்க. தயவு செஞ்சு சிகப்பு எழுத்துல பெருசா போடுங்க, இது மரபணு மாற்றப்பட்ட அரிசி, திருத்தப்பட்ட அரிசி. அதனால இதுல சாதகமும் பாதகமும் இதுல குறிச்சிருக்கிறோம், வாங்கி சாப்பிடுங்கன்னு மட்டும் பெரிய கொட்டை எழுத்துல போடுங்க. ஒருத்தம் கூட அதை வாங்க மாட்டான், இந்த அரிசி வாங்கி சாப்பிடவே மாட்டான். அது முதல்ல அதை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, ஜெனட்டிக்கலி எடிட்டட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு என்ன அப்படின்னா, எடிட்டட் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க, அந்த கேரக்டரை எடிட் பண்றது அது எடிட்டட். மாடிஃபைடு அப்படின்னா ஒரு கேரக்டரையே கலட்டிட்டு இன்னொரு கேரக்டர் உள்ள புகுத்துறது, அது மாடிஃபைடு. இப்போ இவங்க ஜெனட்டிக்கலி எடிட்டர்னு சொல்றாங்களே, ஒரு அரிசியினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னாங்க, இப்போ ஒரு ஏக்கர்ல வந்து அரிசி போடுறோம், அதுல ஒரு 1000 லிட்டர் தண்ணி குடிச்சு வளருதுன்னு வச்சுக்கங்க. நீ ஏப்பா 1000 லிட்டர் தண்ணி குடிச்சு ஒரு ஏக்கருக்கு வளர, 800 லிட்டர் குடிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த அப்சார்பிங் கேரக்டருக்கு பாருங்க, அதை எடிட் பண்றது, அது ஒரு எடிட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அரிசியினுடைய குடிக்கிற தண்ணி கம்மியா குடிச்சு நிறைய மகசூல், அது ஒண்ணு, தண்ணி குடிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கேரக்டர் என்ன மாத்துறாங்க அப்படின்னா, ஒரு அரிசி வந்து இப்போ நான் வளர்றேன், இவ்வளவு சைஸுக்கு தான் நான் வளர்றேன்னு வச்சுக்கங்க, நீ ஏன் இவ்வளவு சைஸுக்கு வளர்ற, கொஞ்சம் குண்டா வளரு, அப்போ என்னாச்சு, வெயிட் கூடும், அரிசியினுடைய ஈல்டு வரும். அப்போ என்னது, ஒரு அரிசியினுடைய கேரக்டரை சிறுசா இருக்கிறத குண்டு பண்றாங்க. ரெண்டு. மூணாவது என்ன பண்றாங்கன்னா, கேரக்டர் என்ன பண்றாங்கன்னா, அரிசி ஒரு ஆளு பிறக்கிறான்னு வச்சுங்க, 10 மாசம் பிறந்தாலும் குழந்தை வெளியே வரும். என்னப்பா 10 மாசம் கழிச்சு குழந்தை வருது, 8 மாசத்துலயே போட, 8 மாசத்துல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி வளரும் போது 4.5 மாசம் வச்சுக்கங்க, 130 நாள் போட்டிருப்பாங்க, அது 20 நாளைக்கு முன்னாலே தள்ளு. ஆமா, 20 நாளைக்கு முன்னாடியே தள்ளி விடு. அப்ப என்ன ஆகும், டைம் குறையுது. அப்ப அந்த கேரக்டர் மாத்துறாங்க. அப்ப என்னென்ன கேரக்டர் மாத்துறாங்க, தண்ணி குறைவா குடிக்கிறது கேரக்டர் கொஞ்சமா குடிச்சுன்னா சைஸை எக்ஸ்பாண்ட் குண்டாக்கு. ரெண்டாவது என்ன பண்ணு, மூணாவது வந்து வெளியே தள்ளு. இதெல்லாம் என்ன பண்றாங்க, கேரக்டர் மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா வளரக்கூடிய ஒரு ஆள் வர்றான்னு வச்சுக்க, நம்ம வர்றோம், நம்ம ஹியூமன் பீயிங், சளி வருது, அது வருது, இது வருது, அந்த சளி வரும், காத்து வரும், ரெண்டாவது கிருமி வரும், அதையெல்லாம் உள்ள வாங்கி நம்மளுக்கு என்ன வரும், எதிர்ப்பு சக்தி உருவாக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை ஏன் உருவாக்குது அப்படின்னா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம எதிர்ப்பு சக்தி நம்மளை பாதுகாத்துக்கும். நிறைய பேர் பாருங்க, ஏசிலேயே இருந்து வேலை செய்யறவன் பாருங்க, டக்குனுக்கு ஒரு வெயில்ல போனாலோ ஒரு தண்ணியை குடிச்சாலும் டக்குனு சளி பிடிச்சிக்கும். ஆனா சாதாரண ரோட்ல இருக்கிறவங்க, கடையில் இருக்கிறவங்க எந்த தண்ணி கிண்ணி குடிச்சா கூட அவங்களுக்கு வராது, ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருக்குது. இப்ப இந்த அரிசியில் என்ன பண்றாங்க, சாதாரண இயற்கையாவே கிருமிகள்லாம் வளருது, பாக்டீரியா, வைரஸ், இதெல்லாம் அந்த வைரஸ் எல்லாம் வந்து அரிசியை தாக்குது, அதனால டேமேஜ் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த எதிர்ப்பு சக்தி அந்த இருக்குல்ல, அதையும் கேரக்டர் மாத்துறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் மாத்துறது தான் வந்து ஜீன் எடிட்டிங், கேரக்டர் மாத்துறது. நாகராஜ், மதிப்புக்குரிய நாகராஜ் சொன்னாரு,
மாடிஃபைடு தான் ப்ராப்ளம், எடிட்டிங் ப்ராப்ளம் இல்லைங்கிறார். எடிட்டிங்கும் ப்ராப்ளம் தான். ஜெனட்டிக்கலி எடிட்டட் ரைஸ் வந்து உண்மையாலுமே மனித குலத்திற்கு ஆபத்து, அதுல மாற்று கருத்தில். ஏன்னா நம்ம மனித குலம் இயற்கையை நோக்கி தான் போகும். அழிவு என்பது இப்ப இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வருது. வெப்பத்தினால அழிவு, மழையினால அழிவு, பூகம்பத்தினால அழிவு எல்லாமே வருது. ஏன்னா இயற்கைக்கு எதிராக போயிட்டு இருக்கிறோம், இயற்கையை நோக்கி போகிறோம். இதுல வந்து ஒரு ரைஸை எடிட் பண்றேன்னு வச்சுங்க, அதுல ரொம்ப முக்கியமானது பண்ண எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் பயிர் வைக்கிறீங்க, சரி, இன்னொரு இடத்துல நல்ல ரைஸ் பயிர் ஆகுது. நம்ம இயற்கையாக உள்ள ரைஸ் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த பூச்சிங்க இருக்கு பாருங்க, பூச்சிங்க, இந்த இதெல்லாம் இலை இன்செக்ட்ஸ், இதுல இருந்த மகரந்தத்தை எடுத்துட்டு சர்ன்னு அங்க கொண்டு போகும். எங்க நல்லா இருக்கக்கூடிய ரைஸ்ல கொண்டு போய் என்ன பண்றோம்? அதுக்கு தான் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைங்கிறான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் மாடிஃபைடு பண்ணதை எடுத்து கொண்டு போய் நல்ல ரைஸ்ல போட்டா அது என்ன ஆகும்? நல்ல ரைஸும் இந்த மாதிரி மாடிஃபை ஆயிடும். இந்த ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. அப்போ இந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய வளரக்கூடிய செடிகள் எல்லாமே மகரந்த சேர்க்கை தான். நல்ல செடிகள் வருது, இந்த மாதிரி வருது. இப்படி மகரந்த சேர்க்கை நடந்துறது தான் இயற்கையிலே வருது. அப்ப இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ண இந்த மாதிரி இது நல்ல செடியும் அழித்து விடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதா? இல்ல, இப்போ ஒரு உதாரணம் டாக்டர். இப்போ நம்ம முன்னெல்லாம் பப்பாளி வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நாட்டு பப்பாளி இருக்கும், அதனுடைய விதைகளை போட்டோம் அப்படின்னா, சும்மா பின்னால போட்டோம் அப்படின்னா, இங்க சாக்கடை பக்கம் போட்டோம்னா பப்பாளி மரம் முளைக்கும், சரிங்களா? ஆனா இப்போ நம்ம வாங்கக்கூடிய பப்பாளி எல்லாம் விதை கொத்து கொத்தா வருது, நம்ம போட்டாலும் அது வந்து முளைக்கிறது, ஆமா, விளையிறது கிடையாது. அது போல இதுல வந்து அந்த மாதிரி இது விதைகள் வாங்குவதற்காகவே ஒருவேளை இதை உருவாக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல ஒன்னொரு இதுல நீங்க சொல்லக்கூடிய இந்த மகரந்த சேர்க்கை நடக்குமா? இதுல நடக்காது. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, இவங்க சொல்றாங்கல்ல ஜெனட்டிக்கலி எடிக்கேட் ரைசஸ் வந்து இவங்க தான் ரெடி பண்ணி ஃபேக்டரியில இருந்து கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே நம்ம விதைக்கிறோம், விதைச்சோன்னா விளைச்சல் வருதா? அந்த விளைச்சல் வந்த அரிசி இருக்குது பாருங்க, அந்த விதை நெல், அதை எடுத்து திருப்பி போட்டா ஜெனட்டிக்கலி வருமானா? வராது, வராது. அங்கதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமா விளைகிற ரைஸ் அரிசியை போட்டு அதுல வரக்கூடிய விதை நெல் எடுத்து வேற இடத்துல போட்டா கூட திருப்பியும் அந்த அரிசி வரும், அந்த நெல் பயிர் வரும். ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இவங்க பண்ணக்கூடிய அந்த விதை நெல்லை எடுத்து ஒரு இடத்துல போட்டு திருப்பியும் அதே நெல்லை எடுத்து போட்டா வராது, அந்த ஈல்டு வராது. அப்ப என்னன்னா, இவங்க நம்ம எல்லாம் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரே இடத்துல வாங்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்? தள்ளப்பட்டுருவோம். ஓகே, புரியுது. ரொம்ப முக்கியம், புரியுது. அதிகாரத்தில் ரெண்டாவது இன்னொன்னு சொல்றாங்க, யூஎஸ்ல கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபை பயிர்கள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. இங்க மட்டும் கிடையாது, யூஎஸ்ல பயிர்கள், விதைகள், பழங்கள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறான் தெரியுங்களா? ஆடு, மாடு, கோழி, பன்றி இவங்களுக்கு தான் கொடுக்குறான். ஓகே, விலங்குகளுக்கு தான் அது உணவாக்க கொடுக்கிறது, மனிதர்களுக்கு அல்ல. நல்ல கவனமா இருக்கணும். ஓகே, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் ஃபார் தி அனிமல்ஸ், நாட் ஹியூமன்ஸ். அமெரிக்கால நடக்குது. இது மட்டும் இல்ல, ஜப்பான்ல ஒன்னு கண்டுபிடிச்சு, சாரி சைனால கண்டுபிடிச்சான். என்னடா இது, நம்ம நல்ல தண்ணியில தானே அரிசி வளருது, உப்பு தண்ணியில வளரலாமே அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்றான். ரிசர்ச் பண்ணி அவன் என்ன கண்டுபிடிச்சானா, ஒரு ஏக்கருக்கு 8 டன்னுக்கு மேல அரிசி வர பண்றான். 4 கிராம் உப்பு போட்டா போதும். உப்பு தண்ணியில வளரக்கூடிய டெக்னாலஜியை, நெல்ல, அரிசியை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நம்ம வந்து ஜெனட்டிக்கலி எடிட் பண்ணி இங்க பண்றோம். ஆனா என்னன்னா, இது எல்லாம் கமர்ஷியலா கொண்டு வரலாம். ஓகே, புரியுது. நாட் எ கமர்ஷியல். ஓகே, புரியுது. அங்க கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரிசர்ச் எல்லாம் வந்திருக்கு, அத கமர்ஷியல் ஆக்கல. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க மாதிரி ஜெனட்டிக்கலி எடிட்டட் பண்ணி ஒரு ரைஸை நீங்க கமர்ஷியல் ஆக்குனீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிகாரத்தின் உச்சத்துக்கு போயிடும். ஒண்ணு, டிபெண்டன்சி வந்துடும். ரெண்டாவது, இவங்க ஒருத்தர் சொன்னாரு கோதுமை அரிசி, இதுல ஒரு அரசியல் இருக்கு. புரியுது. அப்போ கோதுமை அரிசியின் அரசியல் இருக்கு. இந்த மாதிரி அரசியலுக்கு போகும். நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பிஜேபி அரசு, இந்த அரசு பண்ணக்கூடியது எது வேணாலும் நடக்கும், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது தவறானது. ஓகே.